டெய்லரிங் கிளாஸில் ஸ்டெப் 2 பார்க்கலாமா? A4 ஷீட் பேப்பரில் இந்த மாதிரி லைனில் நேராக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வி ஷேப், ஒரு எஸ் இல்லைனா ஒரு 5 மாதிரி ஒன்று ட்ராயிங் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு டபிள்யூ, இப்போ இதுக்கு எப்படி தையல் போடலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த வீக்கு நேராக வச்சுட்டு லாக் கொடுக்குறோம். இந்த கார்னருக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் கேப் இருக்குது. அதுக்கு இங்கே இந்த ரோலரை ஒரு ரொட்டேட் பண்ணி இந்த நண்டுக்கால் மட்டும் மேலே தூக்குறோம். பேப்பர் எதுவும் ஊசி வந்து உள்பக்கமாக இருக்குது. பேப்பரை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்பியும் இங்கே நம்ம லாக் கொடுக்குறோம். லாக் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லாக் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா வி ஸ்டிச்சஸ் ரெடி. இந்த இடத்துல வர்றப்போ மட்டும் நீடில் இங்கே ஸ்டாப் பண்ணி இப்படி டேர்ன் பண்ணி தைக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டபிள்யூ பார்க்கலாமா? கார்னருக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் கேப் இருக்குது. ரொட்டேட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஊசி வந்து உள்பக்கம் தான் இருக்குது. நான் பேப்பரை மட்டும்தான் டேர்ன் பண்ணுறேன். லாக் எடுத்துகிட்டு பேப்பரை டேர்ன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஓகேவா? இப்போ வெளியில் எடுத்துடலாம். இந்த எஸ் ஸ்டிச் பண்ணுறப்பவும் சேம் அதே மெத்தட் தான். பேப்பர் வந்து உள்பக்கம் போகல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அதை இப்படி நம்ம மடக்கிக்கலாம். இப்படி மடக்கி வச்சுட்டு ட்ராயிங் பண்ணியிருக்கிறேன். அதே சேஃபில் வச்சுட்டு ஓகே ஸ்டாப் பண்ணிவிட்டு பேப்பரை டேர்ன் பண்ணுறோம். பெடல் வந்து ரொம்ப வேகமாக கொடுக்காம கொஞ்சம் மெதுவாக கொடுக்கணும். மெதுவாக கொடுக்குறப்போ தையல் நீட்டாக வரும், பேப்பர் டேமேஜ் ஆகாது.